வணக்கம். பா வரிசை படங்கள் ஹிட்டானது நமக்கு தெரியும். அந்த பா வரிசை படங்கள் அப்படின்னாலே சிவாஜி சார் ஞாபகத்துக்கு வருவார். அதே போல பீம்சிங் அவர்களும் ஞாபகத்துக்கு வருவார். சிவாஜி கணேசனும் பீம்சிங்கும் இணைந்து பண்ணின படங்கள், பல படங்கள் காலத்தால் அழிக்க முடியாத படங்களாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவினுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னாக்கவே குடும்ப கதையை மனமுருக சொல்றதுல பீம்சிங் அவர்கள் கில்லாடி அப்படின்னு பேர் எடுத்தவர். அவருடைய படங்கள் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான முறையில் இருக்கும். பீம்சிங்குடைய இன்னொரு சிறப்பு ஸ்கிரிப்ட், திரைக்கதையில பின்னிடுவார் மனிதர். அப்படிப்பட்டவர். சிவாஜி அவர்களுடைய செல்லமா பீம்சிங்கை பீம் பாய் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி அவர்களும் பீம்சிங் அவர்களும் இணைந்து பல படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு படம் 1961 வந்துச்சு. அந்த படம் பாவ மன்னிப்பு. ஏவிஎம் நிறுவனமும் புத்தா பிக்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து இந்த படத்தை தயாரித்தாங்க. இந்த படத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நிர்வாக தயாரிப்பாளர் மாதிரி நம்ம ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதாவது வேலை செஞ்சுருப்பாங்க. பாவ மன்னிப்பு அப்படிங்கிற படத்தை முதல்ல கதையை சொல்லணும். இந்த கதையை எப்படி படமாக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா காம்ப்ளிகேட்டடான ஒரு 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 குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிற ஒரு கதை. ஆனால் ஸ்கிரிப்ட் தெளிந்த நீரோடை மாதிரி பண்ணப்பட்டிருக்கிறது தான் இந்த படத்தினுடைய முதல் வெற்றி அப்படின்னு சொல்லணும். எம்ஆர் ராதா அவர்கள் இந்த படத்தினுடைய நாயகன் சிவாஜியா எம்ஆர் ராதாவான்னு கேட்டால் எம்ஆர் ராதாவும் அப்படின்னு நம்ம சொல்லத்தான் வேணும். எம்ஆர் ராதா, எம்பி ராஜம்மா அவங்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 2 பசங்க இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்க. அவங்க வீட்டில் பாலையா வண்டி டிரைவராக வேலை பார்ப்பார். அவர் ஒரு வைர வியாபாரி எம்ஆர் ராதா. அப்படி வைரக்கல்லை எடுத்துகிட்டு வந்த ஒருத்தர்கிட்டேருந்து ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை அபகரிச்சிடுவார் எம்ஆர் ராதா. அதில் அவருக்கு கொடுக்குற ஒரு காஃபியோ டீயோ அது மாதிரி ஏதோ ஒரு பானத்தில் விஷ மருந்தை கலந்துருவார். அவர் போய் பாலையாவை போய் விட சொல்லுவார். பாலையா போய் அந்த வியாபாரியை போய் அந்த ரூமில் விடுவார். அங்கே அவர் இறந்து போயிடுவார். போலீஸ் தேடிட்டு வருது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வைர கல்லெல்லாம் பாலையாட்ட கொடுத்து பாக்கெட்டில் வச்சுக்க அப்படின்னு சொல்ல பாலையாவை மாட்டி விட்டுருவார். பாலையாவை மாட்டி விட்டதுனால பாலையா ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். கொலையாளி அப்படின்ற முத்திரையோட அவர் போக ஆரம்பிச்சுவார். அப்போ பாலையாவுடைய மனைவி ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். இந்த சமயத்தில் அவங்க கர்ப்பமாக இருப்பாங்க. ஜெயிலுக்கு போன சமயத்தில் அவங்க கர்ப்பமாக வேற இருந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் வலியால் அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. எம்பி ராஜம்மாவுக்கு, எம்ஆர் ராதா மனைவி எம்பி ராஜம்மாவுக்கு என்ன இது, நம்ம புருஷன் இப்படி பண்ணிட்டானே, நல்ல மனுஷனாச்சே அந்த அண்ணன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும். அந்த எம்பி ராஜம்மா பாலையாவுடைய மனைவிக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போனாக்க அங்கே குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பிரசவத்தில் பாலையாவுடைய மனைவி இறந்து போயிடுவாங்க. குழந்தை பிறந்துடும். அப்போ இந்த ஒரு குழந்தைய வளர்க்குறதே எனக்கு பெரும்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டியம்மா அந்த ஊமை விழிகள் பாட்டியம்மா அவங்க அந்த பெரிய குழந்தைய, சிறுமியை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இந்த குழந்தைய அப்படியே விட்டுருவாங்க. அந்த ஊரில் எஸ்வி சுப்பையா இருப்பார். அவர் கிறிஸ்தவராக இருப்பார். இவர் எம்ஆர் ராதா ஹிந்து. ஏன் ஹிந்து, ஏன் கிறிஸ்டினா காரணம் இருக்குது. எஸ்வி சுப்பையா கிறிஸ்துவராக இருப்பார். எல்லோருக்கும் பல உதவிகள் செய்துக்கிட்டு குழந்தைகளெல்லாம் அரவணைச்சிக்கிட்டு ஆதரவற்றவர்களெல்லாம் அரவணைச்சிட்டு இருப்பார். எம்பி ராஜம்மா எஸ்வி சுப்பையாட்ட போய் இந்த குழந்தைய உங்கள் குழந்தைய போல் வளர்க்கணும் இது மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பரவாயில்ல அப்படின்னு, என் கணவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்வாங்க. ஆக எஸ்வி சுப்பையா கிட்ட அங்கே பாலையாவுடைய 2வது குழந்தை, பெண் குழந்தை வளரும். அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மாவிட்டேருந்து ஒரு குழந்தை வளருது. அது ஒரு குழந்தை, பெண் குழந்தை. இது ஒரு குழந்தை ஆச்சா. இதுக்கப்புறம் டிஎஸ் பாலையா சிறையிலேருந்து தப்பிச்சு எம்ஆர் ராதாவை பழிவாங்கிறதுக்காக வருவார். அப்படி பழிவாங்க வந்திருக்கிறவர்
அந்த 2 குழந்தை இருக்கு இல்லையா, எம்பி ராஜம்மா, எம்ஆர் ராதாவுக்கு 2 பையன், இங்கே 2 பையன், அங்கே பாலையாவுக்கு 2 பொண்ணு. இதுலேருந்து ஒரு பையனை தூக்கிட்டு கொண்டு போய் ட்ரெயின் தண்டவாளத்தில் போட்டு சாவடிக்கணும் அப்படிங்கிற முடிவோட கூட்டிகிட்டு போய் அங்கே தண்டவாளத்தில் போட்டுருவார். தண்டவாளத்தில் போட்ட பிற்பாடு அவருக்கு மனசு கேட்க, ஐயோ எவ்வளோ பெரிய பாவம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஆர் ராதா ஒரு பாவம் செய்கிறாரு. அந்த பாவத்தினால டிஎஸ் பாலையா ஜெயிலுக்கு போகிறாரு. டிஎஸ் பாலையா ஜெயிலுக்கு போயிட்டதுனால அவங்க குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க மனைவி இறந்து போய்ட்றாங்க, குழந்தை பிறந்துருது. இன்னொரு குழந்தை வேற ஒருத்தங்கள்கிட்ட வளருது. இன்னொரு குழந்தை எஸ்வி சுப்பையா கிட்ட வளருது. இங்கே எம்ஆர் ராதாவோட ஒரு பையனை கொண்டு போய் தண்டவாளத்தில் விட்டு அந்த குழந்தை சிறுவன் சாக கிடக்கிற அந்த சமயத்தில் ஒரு இஸ்லாமிய பெரியவர், அவர் வி நாகையா, ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அவர் அந்த குழந்தைய வளர்க்குறார். ஆக இப்படி ஒரு கதை. இப்போ எம்ஆர் ராதாவுக்கு ஒரு பையன் வளர்றாரு, அவர் தான் ஜெமினி கணேசன். இங்கே எஸ்வி சுப்பையா கிட்ட ஒரு குழந்தை வளருது, அதுதான் தேவிகா. அங்கே ஒரு பாட்டியம்மா கிட்ட ஒரு குழந்தை வளருது, அந்த பெண் சிறுமி, அந்த சிறுமி தான் சாவித்திரி அம்மா, நடிகை சாவித்திரி. அங்கே தண்டவாளத்தில் ஒரு பையனை காப்பாற்றிட்டு ஒரு இஸ்லாமிய பெரியவர் வி நாகையா கூட்டிகிட்டு போகிறார்ல, அவர் தான் இந்த கதையினுடைய நாயகன் சிவாஜி கணேசன். எப்படி ஒரு கதை பாருங்கள். இந்த கதையை நம்ம படம் பார்க்கும்போது எந்த குழப்பமுமே இல்லாமல் அங்கே இங்கேன்னு ஒரு முடிச்சு போட்டிருக்கிறது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வியப்பாக நான் பார்க்கிறேன். ஏ பீம்சிங் அப்படிங்கிற ஒரு மகத்தான இயக்குனர், அவரெல்லாம் நம்ம கொண்டாடுறோம், அவருக்கெல்லாம் நாம் சிலை வைக்கணும், அந்த கலைஞர்களையெல்லாம் நம்ம மதிக்கணும். கலைஞர்களெல்லாம் மதிக்கிறது, வெற்றியெல்லாம் கொடுத்தவங்களெல்லாம் நம்ம மறந்துடுறோம், மதிக்கிறது இல்லை எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரஹீம், ராமு அப்படிங்கிற அந்த சிவாஜி ரஹீம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இஸ்லாமியரா பிரமாதமாக அங்கே வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த அப்பாவை வி நாகையாவை போலவே அந்த ஊர் மக்களுக்கு, குப்பத்து மக்களுக்கு பல உதவிகளை அவர் செய்துட்டு இருப்பார். மருந்து, சிகிச்சைகள் அப்படி இப்படின்ட்டுலாம் செஞ்சிட்ருப்பார். அங்கே கூடவே இருக்கிறவர் தான் நம்ம தில்லானா மோகனாம்பாள் கொடுத்த கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பார், பார்க்கலாம் நீங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே எம்ஆர் ராதாவுடைய கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவருடைய கெட்டத்தனம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நெத்தி நிறைய விபூதி பட்ட என்ன, அது என்ன, இது என்னென்னலாம் போட்டுக்கிட்டு ஆண்டவா ஆண்டவா ஞான பண்டிதான்னு சொல்லிட்டு ரூட்டில் விட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றி சுரண்டிக்கிட்டே இருக்கிறது தான் எம்ஆர் ராதாவுடைய கேரக்டர். இப்படி தான் அவருடைய பல படங்களில் கேரக்டர் அமைக்கப்பட்டிருக்கு. எம்பி ராஜம்மா கருணையே உருவான ஒரு கதாபாத்திரம். ஜெமினி கணேசன் போலீஸ் அதிகாரி ஆகணுன்ட்டு அதுக்கு உண்டான வேலைக்காக, பயிற்சிக்காக அவர் போயிருப்பார். அந்த ஜெமினி கணேசன் சாவித்திரியை காதலிப்பார். அந்த வயசான பாட்டியம்மா கிட்ட வளர்ற அந்த சாவித்திரியை காதலிப்பார். ஜெமினி கணேசன்னா சாவித்திரியை தானே காதலிக்கணும் இல்லை, அப்படி காதலிப்பார். அங்கே தேவிகா சிவாஜி மேலே ஒரு கனிவு, ஒரு பார்வை, ஒரு மரியாதையெல்லாம் ஏற்பட்டு சிவாஜி மேலே தேவிகாவுக்கு, எஸ்வி சுப்பையா கிட்ட வளர்ற தேவியாவுக்கு அப்படி ஒரு காதல் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எம்பி ராஜம்மாவுக்கு இந்த எஸ்வி சுப்பையாட்ட இருக்கிற பொண்ணு நம்ம டிரைவரோட பாலையாவோட பொண்ணு அப்படிங்கிறதும், அந்த பாலையாவுக்கு செஞ்ச தீங்குக்கு பிராயச்சித்தம் இவங்க 2 பேரையும், நம்ம பையனையும் இவங்களையும் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். அதே போல் எம்ஆர் ராதாவுக்கும் அவன்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அந்த சொத்து நம்ம கைக்கே வரணும்னாக்கா நம்ம பையனுக்கும் அவன் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிறதாக அவருக்கும் இருக்கும். ஆனால் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஜெமினி கணேசனை நான் அண்ணன் மாதிரி தான் பார்த்தேன் நான் அப்படின்னு தேவிகா சொல்ல, அந்த காதலுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க சிவாஜியை காதலிக்கிறது தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய எம்ஆர் ராதா என்ன பண்ணிடுவார், ஒரு நாள் சிவாஜி தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சியில் ஆசிட்டை ஊற்றுவார். இந்த மூஞ்சியில் ஆசிட்டை ஊற்றுற விஷயங்கிறது இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்திலே இருந்திருக்கு போல இருக்குது. ஆசிட்டை ஊற்றிடுவார், முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும், சிகிச்சையில் இருப்பார். இதற்கு பிறகு போராட்டம் பண்ணது, அதை பண்ணது, இதை பண்ணது கேள்வி கேட்க வந்த சிவாஜி கணேசனை போலீஸாக அதே ஏரியாவுக்கு வந்திருக்கிற, தமிழ் சினிமாவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஊரில் பிறந்து வளர்ந்தாரோ அதே ஊருக்கு போலீஸாக வர்றதுங்கிறது தமிழ் சினிமாவில் நிறைய நடக்கும். மற்ற நிஜத்தில் போலீஸ்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு ஊருக்கெலாம் போடுவாங்க. ஆனால் சினிமாவில் மட்டும் அதே ஊருக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே போட்டுருவாங்க.
அப்படி ஜெமினி கணேசன் வந்திருக்க சிவாஜி கணேசன் வந்து முறையிட்டு கேட்கறதுக்காக எம்ஆர் ராதாட்ட வர அந்த சமயத்தில் ஏற்படுற கலைபுரத்தில் சிவாஜியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார் ஜெமினி கணேசன். இப்படியான ஒரு சூழ்நிலையில் எம்ஆர் ராதாவுக்கு சிவாஜி தான் தன்னுடைய பையன்னு எப்போ தெரியுது? சிவாஜி கணேசனுக்கு நம்ம அப்பா நாகையா கிடையாது, எம்ஆர் ராதா அவர் தான் நம்ம அப்பா அப்படிங்கிறது எப்படி தெரியுது? இங்கே பாலையா ஜெயிலிருந்து விடுதலையாகி வந்த உடனே தன்னுடைய பொண்ணு தான் இவங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாரா? இன்னொரு பொண்ணை தேடினாரா? சாவித்திரியும் கிடச்சிட்டாங்களா? இப்படிங்கிற விஷயம். ஜெமினியும் சாவித்திரியும் சேர்ந்தாங்களா? சிவாஜியும் தேவிகாவும் சேர்ந்தாங்களா? எம்ஆர் ராதா தன்னுடைய பையனாக சிவாஜியை ஏற்றுக்கிட்டாரா? சிவாஜி தன்னுடைய அப்பா கெட்டவராக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கிட்டாரா? இப்படிங்கிற முடிச்சுகளை எல்லாம் ஒவ்வொன்றா அவுத்து வணக்கம் அப்படின்னு போடுறது தான் பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற படத்தினுடைய கதை. அட்டகாசமான படம், போரே அடிக்காது, பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. 1961 வந்த படம். இந்த 1961ன்னா 71, 81, 91, 2001, 2011, 2021, 22, 23, 24 கிட்டத்தட்ட 63, 64 வருடங்கள் ஆகியும் கூட பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற அந்த திரைப்படம் அவ்வளவு பிரமாதமான ஒரு படமாக பார்க்கப்படுது. இந்த படத்தில் ஒரு கொசுறு தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த படத்துக்கு வந்து முதலில் சந்திரபாபுவை தான் நாயகனாக போடுறது அப்படின்னு முடிவு செஞ்சு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கதையினுடைய போக்கு, கதையினுடைய கணம், இது சிவாஜி நடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த உடனே சந்திரபாபுக்கு பதிலாக சிவாஜியை பேசி ஏற்பாடு செய்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தாங்க. அதே போல் படத்தில் டைட்டில்லையும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிவாஜி கணேசன் அப்படின்னு தனியாக போடுறது இருக்காது. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்ஆர் ராதா அப்படின்னு 3 பேருக்குமே இந்த படத்தில் டைட்டில் கார்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் படத்தில் ஜெமினி கணேசனுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. சாவித்திரியினுடைய நடிப்பும் அந்த போர்ஷனும் கம்மி தான், தேவிகாவுக்கு உண்டான போர்ஷனும் கம்மி தான். படம் முழுக்க ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிறது யாரானாக்கா எம்ஆர் ராதாவும் சிவாஜி அவர்களும் தான். அப்படி ஒரு ராஜாங்கம் பண்ணியிருப்பாங்க. சிவாஜி இதில் டோட்டலாகவே வேற ஒரு மேனரிசத்தில் அதே சாந்த சுரூபியாக நடிச்சிருப்பார். அவருடைய பாடி லாங்குவேஜ் உட்பட எந்த ஸ்டைலையுமே காட்டாமல் வேற ஒரு ஸ்டைலில் சிவாஜி சார் நடிச்சிருப்பார். ஆனால் படம் முழுக்க அதகலம் பண்ணுறவர் யாரானாக்க எம்ஆர் ராதா அவர்கள் தான். படத்தில் யாருக்கு முதல் மார்க்கு அப்படின்னாலும் எம்ஆர் ராதாவுக்கு தான் கொடுக்கணும். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசை, பீம்சிங் அவர்களுடைய இயக்கம், புத்தா பிக்சர்ஸும் ஏவிஎம்மும் சேர்ந்து தயாரித்த படம் தான் பாவ மன்னிப்பு. எம்எஸ் சோலைமலை அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த வசனகர்த்தா, அந்த காலத்தில் நிறைய படங்களுக்கு எழுதியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கும் வசனங்கள் எழுதியிருந்தார். வசனங்கள் அவ்வளவுமே ரொம்ப இயல்பாக இருக்கும். படம் எல்லா பாடல்களுமே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். எத்தனையோ பாடல்கள் இன்றைக்கும் நம்ம மனசில், நம்மளுடைய ஃபோனில் அந்த பாட்டு இருக்கும். காலங்களில் அவள் வசந்தம், அந்த பாட்டு. பாலிருக்கும் பழமிருக்கும், அந்த பாட்டு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அந்த பாட்டு. இதில் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி அந்த பாட்டு. இது மாதிரி படத்தில், பாவம் மன்னிப்பு படத்தில் எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்த பாடல்கள், மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள். இதில் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு உதவியாளராக இருந்தவர் ஜி.கே. வெங்கடேஷ், நம்ம இளையராஜா அவர்களுடைய குருநாதரை போன்றவர் ஜி.கே. வெங்கடேஷ். அவர் தான் இந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு உதவியாளராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த பாட்டெல்லாம் நாகூர் அனிஃபாவோட டிஎம்எஸோட சேர்ந்து ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களும் இந்த பாட்டை பாடியிருப்பார். இது மாதிரி படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே பிரமாதமான பாடல்கள். இன்னும் 3-4 பாடல்கள்லாம் இருக்குது. 1961 வந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற அந்த டைட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவத்தினுடைய பேரன்பை சொல்லுகிற படமாக வந்துச்சு. இன்றைக்கெல்லாம் இந்த படம், இந்த மாதிரி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற படமெல்லாம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்கு. ஆமாம், இந்துவை ஒரு விதமாக பிரிக்கிறது, முஸ்லீமை ஒரு விதமாக பிரிக்கிறது, கிறிஸ்தவத்தை ஒரு விதமாக பிரிக்கிறதுன்னு தேசம் வேற எங்கேயோ போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ஒற்றுமையோடு வந்திருக்கிற
இந்த பாவ மன்னிப்பை ஒரு தடவை நம்ம திரும்பவும் படத்தை பார்த்தாக்க நம்ம பாவமெல்லாம் பறந்தோடிடும், நம்ம ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரியோ அல்லது பிராயச்சித்தம் பண்ணின மாதிரியோ இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப அற்புதமான படைப்பு பாவ மன்னிப்பு. வணக்கம்.